வீடுன்னா என்னென்னாக்கா, அது ஓய்வாக இருக்க வேண்டிய இடம். அதாவது மென்மையான வேலைகளை தான் வீட்டில் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், பறவைலாம் பாருங்கள், வீடுன்னா என்ன, அது கூடுன்னா கூட்டில் ஓய்வு தான் எடுக்குது. வீட்டுக்குள்ளேயே கடினமாக வேலை செய்கிறவங்க நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு. பெண்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே கடினமாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. 3 வேளையும் வீட்டில் உள்ள எல்லாத்துக்காகவும் 3 வேளையும் சமைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மற்றவங்க இப்போ வந்து எப்படி ஆஃபீஸில் போய் வேலை செய்வாங்களோ அதே மாதிரி கடினமாக அவங்க வீட்டுக்குள்ளே வேலையை செய்வாங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை தேடிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை அவங்க ஒரு தொழிலை செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. வெளியில் போய் ஒரு மெக்கானிக்காக வேலை பார்க்குற மாதிரியோ அல்லது ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறாரு அல்லது தொழிற்சாலை, அதே மாதிரி மனப்பான்மையோடு தான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா வெளியில் வேலை பார்க்கல, சரி நம்மளை யாரும் வந்து வேலை வெட்டிக்கு போகலை அப்படின்னு யாரும் வீட்டில் உள்ளவங்க சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக வீட்டில் உள்ளவங்க அவங்க எதாவது சொல்லிடக்கூடாது, வீட்டில் உள்ளவங்கள பார்த்து பயந்து போய் அது ஒரு தொழிலை செய்கிற மாதிரி செய்கிறாங்க. மற்ற ஆண்கள் பாருங்கள் ஏன் ஹாயாக இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் தப்பு தான், ஆனால் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. பெண்கள் வந்து எல்லா வேலையும் நான் செய்கிறேன், ஏன்னா அதையே முழு நேர வேலையாக பெண்கள் எடுத்துக்கிட்டனால அதனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம், நீங்கள் எதுவும் செய்யாதீங்க, தட்டை கழுவாதீங்க, சின்ன தட்டை கழுவாதீங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன், நீங்கள் ஏன் துணி துவைக்கிறீங்க, நாங்கள் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் அந்த வேலையை செஞ்சு ஆண்களை வந்து ஒரு சோம்பேறி ஆக்கிடுறாங்க. சோம்பேறி ஆக்கி அந்த மாதிரி சோம்பேறியாக இருப்பதற்கு ஆண்களை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். வீட்டுக்கு வந்தால் ஹாயாக இருக்கலாம், எந்த வேலையும் செய்ய தேவையில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு ஆண்களை பழக்கி அப்படியே வச்சுருக்காங்க. அதில் வந்து பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்கிறார்கள். ஆனால் வீடுன்னா அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெண்களை மாதிரி உழைக்கவும் செய்யணும், ஆண்களை மாதிரி ஓய்வாக இருக்கவும் செய்யணும். அப்படின்னா மென்மையாக உழைக்கணும், ஓய்வாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு 50% எடுத்துக்கணும். ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, எந்த வேலையும் செய்யாமல், பெண்கள் எல்லா ஆண்களும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட பெரும்பாலான ஆண்கள் தான் எப்படி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் ஓய்வாக இருக்காங்கள்ல, அந்த ஓய்வுலேருந்து ஒரு 50% எடுத்துப்போம். பெண்கள் கடினமாக உழைச்சிட்ருக்காங்க வீட்டில், வெளியே வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே வேலையை தேடி 3 வேளை சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வேலையை தேடிக்கிறாங்களா, அப்போ அதுலேருந்து ஒரு 50%. ஆண்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாட்டம் வீட்டில் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு 50%. இது ரெண்டையும் கலந்தால் ஒரு மென்மையான உழைப்பு வரும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா, உணவை வந்து கஷ்டப்பட்டு சமைக்கக்கூடாது, குயிக்காக சமைக்கணும். அதாவது மணிக்கணக்காக நேரத்தை செலவிடக்கூடாது. நேரத்தோட வேல்யூ தெரியல, அதெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் வேணால் மணிக்கணக்காக செலவழிக்கலாம். வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி வேணால் விசேஷமாக சமைக்கலாம். ஒரு விசேஷத்துக்கு சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். ஒரு விருந்து மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தான், அல்லது மாதத்தில் ஒரு நாள் தான் சமைக்கணும். தினம் விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள். அதே வேலையாக செய்கிறதுனால தினம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி தினம் விருந்து சாப்பிட்ற மாதிரி உணவை சமைச்சு போட்டுட்ருக்காங்க. தங்களுடைய தொழில் திறமையை வந்து வீட்டுக்குள்ளேயே வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே பெண்களை வெளியில் போய் வேலை செஞ்சாங்கன்னாக்கா ஏதோ அங்கே போய் ஒரு தங்களுடைய தொழில் திறமையை வெளிப்படுத்தி மாதம் 10,000 15,000 20,000 கூட சம்பாதிப்பாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும்னா ஓய்வாக இருக்கணும். இப்போ பெண்கள் ஓய்வுன்னா மென்மையாக இருக்கணும். அதாவது வீட்டை தூய்மை செய்யணும், அப்புறம் துணியை துவைக்கணும், அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க துவைக்கணும், வீட்டை தூய்மை செய்யணும், பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டையும் சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும், செடிக்கு தண்ணி பாய்க்கணும். இது எல்லாமே மென்மையான வேலைகள் தான். இதெல்லாம் துணியை துவைக்கிறது டெய்லி துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 நாள் துவைச்சா போதும். அப்புறம் வீட்டை வந்து சுத்தமாக பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறது டெய்லி பண்ணிக்கலாம். அப்புறம் சமைக்கிற வேலைங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணணும், சும்மா ஒரு மணிக்கணக்காக செலவழிக்கக்கூடாது. இப்போ காலை உணவை தயார் பண்ணணுமா 1/2 மணி நேரத்துக்குள்ளே அதை முடிச்சிடணும். சும்மா பழம் அப்புறம் வந்து பழமும் தேங்காய் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டு பழகணும். பச்சையாக சாப்பிடுகிற உணவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே உள்ள உணவு நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பச்சையாக தான் சாப்பிடணும். அப்போ அந்த உணவை தயாரிப்பதற்கு நம்ம மணிக்கணக்காக செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தேங்காய், இந்த மாதிரி கடலைகள், வேர்க்கடலை, சுண்டல் இதை ஊற வச்சு இந்த மாதிரி நிறைய உடனே சாப்பிட்ற மாதிரி ஒரு சமையலறைனா அந்த உணவுகள் எடுத்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ பட்டாணி கடலை, அப்புறம் வந்து உப்பு கடலை, இந்த பொட்டுக்கடலை சொல்லுவாங்கள்ல, பொட்டுக்கடலை, பட்டாணி, வேர்க்கடலை,
பாதாம், முந்திரி இந்த மாதிரி உடனடியாக சாப்பிடுகிற ஒரு வகையான உணவுகளை அடுக்கி வச்சுருக்கணும். அப்புறம் தேங்காய், அப்புறம் பழம், காய்கறி, கீரைகள், புதினா, கொத்தமல்லி, மணத்தக்காளி இந்த மாதிரி உடனடியாக நம்ம சாப்பிட்ணும். நிறைய நேரம் செலவழித்து அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உணவை சாப்பிட்டா அது அதாவது நிறைய நேரம் நீங்கள் உணவை சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதில் நோய் வரும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணும். உடனடியாக சமைச்சு தயார் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப அதை நீங்கள் மேக்கப் பண்ணிங்கனாக்கா, அலங்காரம் பண்ணி புதிய சுவையை கொடுத்து மசாலா அது மாதிரி செயற்கை ரொம்ப விசேஷமாக சமைக்கிற எந்த உணவும் சரி, அது சுவையாக இருக்குமே தவிர கண்டிப்பாக நோய் வரும். அதனால் எளிமையான உணவுகள் மட்டும்தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். வீடுன்னா அது மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் காலை உணவு அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே தயாரிக்கணும். வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பகிர்ந்து உண்ணலாம், அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி தயாரிச்சுட்டு மீதமுள்ள நேரத்தை நீ ஓய்வாக இருக்கலாம், உட்காந்து கதை பேசலாம், பொழுதுபோக்கலாம். பொழுதுபோக்குறதுக்கு முதல்ல என்ன மனநிலை தேவைன்னா, மென்மையான உணர்வு தேவை. ஒரு ஓய்வாக இருக்கணும். இப்போ வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எல்லோரும் ஒரு ஓய்வாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தேவை. மென்மையாக இருக்கணும். அதை உட்காந்து கதை பேசுகிறது. இப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடினமாக உழைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. அவங்க அதையே தொழிலாக நினச்சி வீட்டுக்குள்ளேயே கடினமாக உழைக்கிறதுனால அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அந்த மனநிலையை பெண்கள் கெடுத்துடுறாங்க. ஏன்னா இப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எல்லோருமே ஒத்துழைக்கணும். ஆண்களும் ஒத்துழைக்கணும், பெண்களும் ஒத்துழைக்கணும். ஆண்கள் என்ன பண்ணுறான், சோம்பேறியாக இருக்கிறான். வீட்டுக்குள்ளே சோம்பேறியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியாக. பெண்கள் என்னென்னா கடினமாக உழைக்கிறாங்க. மற்றவங்க வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க. ஆண்கள் அவங்க வேலையை கூட வீட்டில் அவங்க வேலையை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆக வீட்லேயும் மற்றவங்கள நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. அடிமைப்படுத்தினா எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மற்றவங்கள நம்ம அடிமைப்படுத்துகிறோம், அது ஒரு அநியாயமான நடைமுறை. அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி பொழுதை நல்லா கழிக்க முடியாது. அங்கே துக்கம்தான் இருக்கும், துயரம்தான் இருக்கும். அதாவது பெண்கள் கடினமாக உழைக்கிறாங்கன்னா அவங்க வயிறு எரிஞ்சு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு தேவையான சமைச்சிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு தேவையான ஆடைகளை துவைச்சிட்டு இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்க, இவங்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ சபிச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, வயிறு எரிஞ்சு அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போது மற்றவங்களோட வயிற்றுச்சலை பற்றி கவலையப்படாமல் ஆண்கள் பெரும்பாலும் சும்மா இருப்பாங்க. இந்த மாதிரி மனநிலையோட வீட்டில் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல அங்கே நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். நேர்மைன்னா அடுத்தவங்க வேலையை செய்யக்கூடாது முதல்ல. அதுவே நேர்மை. பெண்கள் மற்றவங்க வேலையை செய்கிறாங்கன்னா அவங்க உடனே தியாகியாகிட மாட்டாங்க. அடுத்தவங்கள சோம்பேறி ஆகிற வேலையும் பெண்கள் செஞ்சிட்ருக்காங்க. பெண்கள் சும்மா அவங்க செய்கிற வேலை நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா ஆகா ஓஹோன்னு தெரியும். ஆனால் அவங்க ஒரு குடும்பத்தின் அமைதியை கெடுக்கிறதில்ல, ஒரு மகிழ்ச்சியை கெடுக்கிறதில்ல. பெண்களுக்கு 50% பங்கு இருக்குது, ஆண்களுக்கும் 50% பங்கு. 2 பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அடுத்தவங்க வேலையை செய்கிறதில்ல பெண்கள் போட்டி. அவங்க தன்னுடைய வேலையை கூட செய்கிறதில்ல ஆண்கள் வீட்டில். ஆக அவங்கவுங்க வேலை செய்கிறது தான் வீட்டில் உள்ளவங்களோட நேர்மை. வீட்டில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது அங்கே எப்படி நாம் நேர்மை, எல்லா இடத்துக்குமே ஒரு நேர்மைன்னு ஒன்று இருக்குது. அதனால் ஒரு வீட்டில் இருக்கும்போது நேர்மையாக இருக்கணும். நம்ம வேலையை நாம் தான் செய்யணும், அதுதான் நேர்மை. அப்படி இருந்தால் தான் அது மாதிரி அடுத்தவங்க நம்ம வேலையை இன்னொருத்தர் செய்ய விடக்கூடாது. இப்போ பெண்கள் செய்கிறாங்க, நான் கழுவுறேங்க உங்கள் தட்டை, நீங்கள் சாப்பிட்ட தட்டை, நீங்கள் கையை கழுவுங்க, நான் நீங்கள் சாப்பிட்ட எச்சு பிளேட்டை நான் கழுவுறேன், நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டி போடுங்க, நான் துவைக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, உடனே இவங்க தியாகிகள் ஆகிட மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள சோம்பேறி ஆக்கிற வேலை. இதுவும் மிகப்பெரிய, இதுக்கு அனுமதிக்கவே கூடாது. மற்றவங்க வேலையை நாமளும் செய்யக்கூடாது, நம்முடைய வேலையை மற்றவங்க செய்யவும் அனுமதிக்கக்கூடாது. அதுதான் நேர்மை. இன்னொருத்தர் செய்கிறாங்கன்னா நம்ம அதை கொடுத்துடக்கூடாது. நம்ம ஓகே நீங்கள் செஞ்சு கொடுங்க, நீ ரொம்ப கேட்குறீங்க, அதனால் இந்தாங்க பிடிங்க செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். அது ஒரு நேர்மையற்ற செயல். என்றைக்குமே நம்முடைய வேலையை நாம் தான் செய்யணும். அந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் எப்படி மகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தில் நிலவ வேண்டிய மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் போன காரணமே இந்த ஆண்கள் 50%, பெண்கள் 50% பொறுப்பு அவங்க இருக்குது. 2 பேத்துக்குமே சரிசமமான பங்களிப்பு இருக்குது.
அதனால் வீட்டில் நம்ம வந்து ஒரு ஓய்வு கலந்த ஒரு உழைப்பு மென்மையாக இருக்கணும். வீட்டில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் வந்து வெளியில் உள்ள வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம். அல்லது வந்து வெளியில் உள்ள வாழ்க்கை வந்து நம்ம தொழில் செய்வோம். பிரச்சனைகள்லாம் வீட்டுக்கு வெளியில் உள்ள பிரச்சனைகள் கடினமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோமா லைட்டாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும். மென்மையான உழைப்பு, அதுக்காக சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்லேயும் வேலை இருக்குது நமக்கு. வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறோம். அப்போது நம்ம வந்து வீட்டில் உள்ள வேலைகளை மென்மையாக செய்யணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்படிங்கும்போது அவங்களுடைய வீடுங்கிறது ஒருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனி வீடு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கும்போது அந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கணும். அப்படின்னா வீடு சின்னதாக இருக்கணும், தேவையான அளவு தான் இருக்கணும். சும்மா நிறைய பெரிய வீடாக கட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வீடாக கட்டிக்கிறேன், ஏன்னா நிறைய பணம் இருக்குப்பா, நான் பெரிய வீடாக கட்டிக்கிறேன் அப்படின்னா அந்த வேலையை அவரால் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், வேலைக்கு ஆள் வைப்பார். ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்போ தான் வந்து ஒரு அடிப்படை பண்பு கிடைக்கும். அப்போ அடுத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது அடிமைத்தனம். ஒரு வீட்டில் போய் நீங்கள் வேலை செய்யக்கூடாது. இப்போது எல்லா வேலையும் தொழிலாக செஞ்சிட்ருக்கூடாது. எந்த வேலை எல்லா வேலையும் என்ன வேலை செஞ்சாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க. எல்லாத்தையும் தொழிலாக மாற்றிடுறாங்க. அது மாதிரி வீட்டு வேலைங்கிறது வந்து அது வந்து செய்யக்கூடாத வேலை. செய்யக்கூடாத வேலைகள் நிறைய இருக்குது. திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, போதைப்பொருள் விற்கக்கூடாது, கலைகளை தொழிலாக செய்யக்கூடாது. கலைப்படைத்திறன் ஆடுறது, பாடுறது, ஓவியம் வரை இதை தொழிலாக செய்யக்கூடாது. விளையாடக்கூடாது, விளையாடுவதை தொழிலாக செய்யக்கூடாது. அது மாதிரி வீட்டில் வந்து உள்ள வேலைகளை செய்கிறோம்ல, அதை போய் ஒரு வேலையாக செய்யக்கூடாது. இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஏன் வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒருத்தரோட வீட்டுக்கு இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்பாவோட வீட்டுக்கு அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்கு அப்பா போகக்கூடாது. பையனோட வீட்டுக்கு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு குடும்பத்திலே தனித்தனி வீடு கொடுக்கும்போது ஒரு பையனோட வீட்டுக்கு அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்கு பையன் போகக்கூடாது, ஒரு மகளோட வீட்டுக்கு அப்பா போகக்கூடாது, மகளோட வீட்டுக்கு அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்கு போகக்கூடாது. மகளுக்கு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியிலேருந்து நான் வீட்டு வேலை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பெண்கள் ஆண்களை வந்து வேலைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு அந்நியர் தான், ஒரு உறவினர் கூட இருக்க மாட்டாங்க. அதனால தான் வீட்டு வேலை செய்வதற்கு ஆள்களை நியமிக்கக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே தயாரிக்கணும். அப்போ தான் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா மனித வாழ்க்கை வந்து எளிதாக மாறும். அதுக்கு நேரம் தேவைப்படும். அப்போ எல்லாருமே ஒரே மாதிரியான பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 8 மணி நேரம் வேலை, 10 மணி நேரம் வேலைங்கும்போது எல்லாருமே 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வீட்டில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிறாங்க. அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் இருந்தால் நாங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டு வேலைகளை யார் செய்வா, எங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ அந்த கோரிக்கை எழும்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே என்னன்னா, வீட்டில் உள்ள வேலைகளை வேறு யாரோ செய்கிறாங்க, வேலைக்காரங்க செய்கிறாங்க, வீட்டில் உள்ள பெண்கள் செய்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழில் நிறுவனத்துலேயோ ஒரு அலுவலகத்துலேயோ அங்கே வேலை செய்கிறவங்கள எத்தனை மணி நேரம் வேணாலும் வேலை வாங்கிக்கிறாங்க. 10 மணி நேரம் வேணாலும் வேலை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் போய் அவர் ஒன்றும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் ஏற்கனவே அங்கே ஆட்கள் இருக்காங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு. இவர் வீட்டுக்கு போய் சும்மா தான் இருக்க போகிறாரு. சும்மா இருக்கிறதுக்கு நீ இங்கே வேலை செய்யலாம்ல. அப்போ நீ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நியாயமான காரணம் எதுவுமே இல்லை. சரி, அதை விடும். இப்போ வீடுன்னா அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னா மென்மையாக இருக்கணும், பொழுதுபோக்கணும், ஆடணும், பாடணும், கதை பேசணும், ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக இருக்கிற வேண்டிய இடத்துல எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, கடினமாக முரட்டுத்தனமாக வேலை செய்யவே கூடாது. முரட்டுத்தனமாக வேலை செஞ்சிட்டாலே உங்களுடைய மனநிலை வந்து உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். நீங்கள் யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது. அதெல்லாம் தொழில் செய்கிற இடத்துல தான் அந்த மாதிரியான மனநிலை வந்து சரியானது. தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் மென்மையாலாம் உழைக்க முடியாது, நீங்கள் மென்மையாக இருக்க முடியாது. அப்படி ஒரு ஓய்வு கலந்த உழைப்பு அப்படியெல்லாம் மென்மையாக இருக்க முடியாது. ஆனால் வீட்டில் எப்படி இருக்கணும்னா, ஏன்னா அது தொழில் செய்கிற இடம் வந்து மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்க வேண்டிய இடம் கிடையாது. அது வேறு மாதிரியான இடம், கொஞ்சம் சீரியஸ்னஸ் அதுக்கு தேவை தொழில் செய்கிற இடத்துல. ஆனால் வீடுன்னா கொஞ்சம் மென்மையாக இருக்கணும், பொழுதுபோக்குகிற ஒரு மனநிலை வேண்டும், விளையாடணும், வீட்டில் உள்ளவங்க ஒன்றா சேர்ந்து விளையாடணும், அவங்கவுங்க வேலையை வேகமாக முடிச்சுட்டு கிடைக்கிற நேரத்தை மிச்சப்படுத்தி வாங்க ஒன்றா உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றா உட்காந்து மீட்டிங் போடணும்.
குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், நீ தான் இந்த வார தலைவி, நீ தான் இந்த வார தலைவர், காவலர், அப்படி சுழற்சி முறையில் தலைவர்களை நியமிக்கணும். மீட்டிங் போட்டு பேசணும். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்தை சொல்லணும். நாங்கள் என்ன சில மாற்றங்களை நான் அன்றாட வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த போகிறேன் இனிமேல் இருந்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். நான் உணவு முறையை மாற்ற போகிறேன், நான் உடம்பு குண்டாயிட்டு, அதனால் என்னுடைய உணவு முறையை நான் மாற்ற போகிறேன். அப்புறம் வீட்டில் ஏதாவது நீர் அதிகமாகவே அவங்கவுங்களுக்கு தனித்தனி வீடு, தனித்தனி கழிவறை, தனித்தனி குளியலறையெல்லாம் இருக்கும்போது அங்கே பொதுவான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அது அவங்கவுங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அங்கே உள்ள அத்தனை பேரும் மென்மையாக இருக்கணும். ரொம்ப முரட்டுத்தனமாக வேலை செய்யக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அப்படின்னா இந்த ரொம்ப ஆடம்பரமாக நம்ம உணவு சமைச்சு சாப்பிட்டுருங்களா, பிரியாணி இந்த மாதிரி, இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் வேணால் பண்ணலாமே தவிர இதெல்லாம் பண்ணவே கூடாது. ரொம்ப மென்மையாக அப்படி சாப்பிட்ற சாப்பாடு என்னவாக இருக்கும், உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம கஷ்டமே படாமல் நாம் ஒரு உணவை தயாரிக்கணும். இப்போ வெறும் பழங்களாக தனித்தனியாக வாழைப்பழத்தை தனியாக சாப்பிட்றத விட அதை இன்னொரு பொருளோடு சேர்த்து ஒரு புது டேஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் அதுக்காக நம்ம செலவழிக்கிற நேரம் குறைவாக தான் இருக்கணும். வாழைப்பழத்தை இன்னொரு பழத்தோடு சேர்த்தோ இன்னொரு காயோடு சேர்த்தோ, வாழைப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதில் வேர்க்கடலை போட்டு, பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சு அதில் போட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி, இந்த மாதிரி ஏதாவது உடனே அதுக்கு அதிக நேரம் ஆகக்கூடாது. எளிமையான நேரம் தான் ஆகணும், குறைவான நேரம் தான் ஆகணும். இதில் ஒரு சமையலில் புதுமை. எப்போவும் நேரத்தை மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக தனித்தனியாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது, தேங்காய் எடுத்து சாப்பிட்றது அப்படிலாம் இல்லாமல் அதை இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே. ஒரு தேங்காயோட வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணுவோம், மாதுளையை அதில் உரித்து அதில் மாதுளை பழ அந்த முத்துக்களை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சமையலில் எளிமையான புதுமைகளை தேடணும். ரொம்ப கடினமான புதுமைகளை நோக்கி சமையலில் போகக்கூடாது. அது அப்படி போகும்போது எளிமையாக வாழும்போது தான் ஒரு சமத்துவம் நிலவும். அங்கே தான் நேர்மை நடைபெறும். அப்புறம் ஆரோக்கியம் வரும், நோய்கள் குணமாகும், பிரச்சனைகள் வராது, அநியாயமான நடைமுறைகள் அங்கே ஏற்படாது. இப்போ எளிமையான நடைமுறை, ஒரு குடும்பத்தில் எளிமை இருக்குது. அவங்க அப்படின்னா எளிமையாக இருக்கணும், ஹாயாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகும், மற்றவங்க சாப்பாடு எல்லாம் சமைக்கிற அந்த பெண்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அவங்கவுங்க சமையலை அவங்கவுங்களே சமைச்சாகணும். எல்லாருக்கும் தேவையான சமையலை பெண்கள் மட்டுமே சமைக்கிறாங்க. அப்போ அவங்க முரட்டுத்தனமாக இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க. அப்போ அது தப்பு. எளிமையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கோங்கப்பா. நீங்கள் தானே சொல்கிறீங்க எளிமையாக இருக்கணுன்ட்டு. அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான சமையல் நீங்கள் செஞ்சுக்கோங்க, என்னுடைய தேவையான நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான சமையலை அவங்கவுங்களே சமைக்கும்போது அது எளிமையாக மாறுது. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் செலவழிக்கக்கூடாது. எளிமைன்னா என்னென்னாக்கா நேரமும் குறைவாக இருக்கணும், குறுகிய நேரத்தில் ஒரு உணவை தயாரிக்கணும். அப்படி தயாரிக்கப்படுகிற அதில் சுவையும் இருக்கணும். அதே நேரத்தில் சுவையும் இருக்கணும். அந்த சுவை அது என்னவாக இருக்கும், பச்சையான உணவாக தான் இருக்கும். நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா அதுக்கு நேரம் அதிகமாக செலவழிக்கும். நீங்கள் பச்சையாக சாப்பிடணும். ஒரு பழத்தை உடனே சாப்பிட்றது, பழம், வாழைப்பழம் இப்படி உடனே சாப்பிடணும். வேர்க்கடலை, கொண்டக்கடலை, மணத்தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலை, இந்த மாதிரி உடனே சாப்பிடும்போது அதன் மூலம் என்ன ஆகும்னாக்கா உடலில் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நோயே வராது. அவங்க ஒரு வீட்டில் எளிமையாக இருக்கணும். அப்போ எளிமையாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே நோய் வராது. நோய் இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் நோயாளிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த வீடு மகிழ்ச்சியாகவே இருக்காது. நோயாளிகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே பிடிக்காது, மகிழ்ச்சியாகவே அவங்க இருக்க முடியாது. அதனால் மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டாங்க. அதனால் நாம் மட்டும் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதாது, மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நாம் முயற்சி எடுக்கணும். ஏன்னா நாம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்து விட முடியாது. மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருந்தால் தான், நோய் இல்லாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான முயற்சிகளை நம்ம அந்த வீட்டில் உள்ளவங்க எடுக்கணும். நாம் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதும், நாம் மகிழ்ச்சியாக இருந்துடலாம், இருக்க முடியாது. எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும்.
அதனால் நோய்கள் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிரானது. நோய்கள் ஏன் வந்தது ஏன்னா அடிமைத்தனத்தினால தான் வந்தது. மற்றவங்கள அடிமைப்படுத்துகிறோம்ல, ஏமாத்துறோம்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏமாத்துறோம்ல. இப்போ பெண்களை அடிமைப்படுத்துகிறோம். பெண்கள் வந்து ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க? இப்போ வேலைக்கு போகாமல் வந்து ஆண்களோட உழைப்பை சுரண்டி வாழ்கிறாங்கல்ல, வேலைக்கு போகாமல். அதனால் குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? குடும்பத்தோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது, குறைஞ்சி போகுது. குடும்பத்தில் உள்ளவங்க ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை உண்ண முடியல. பெண்களும் வேலைக்கு போனாங்கன்னா ஒரு வீட்டில் அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் வந்து 2 மடங்காக உயரும். அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க நல்ல உணவுகளை சாப்பிட்லாம். பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால சுயநலமாக வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொதுநலன்னு இல்லை, வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் குறைஞ்சி போகுது. அந்த வீட்டில் உள்ளவங்க சத்தான உணவை சாப்பிட முடியல, நல்ல இருப்பிடத்தில் வாழ முடியல. அப்போ அவங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நோய் வர ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் அதிகமாகுது. வெளி உலக விவரம் வந்து பெண்களுக்கு தெரியாமல் போகுது. அதனால் ஒரு குடும்பத்தினராக ஒன்று கூடி உரையாடுகிற அந்த வழக்கம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா உரையாடணும், ஒரு வீட்டில் உள்ளவங்க ஒன்றா கூடி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசணுன்னா எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு விவரமான அறிவு வேணும், உலக விவரம் வேணும், வெளி உலக விவரம் வேணும். அப்போ தான் ஒன்றா உட்காந்து பேச முடியும். இல்லைன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இருக்காங்க, வெளியில் நல்லா வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு வீட்டில் கொடுக்குற ஆண்களுக்கு கொஞ்சம் விவரம் அதிகமாக இருக்கும். ஒன்றா கூடி உட்காந்து பேசும்போது ஆண்கள் ஒன்று சொல்லும்போது பெண்கள் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க, புரிஞ்சிக்காமல் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. போய் இவகிட்ட போய் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை எழுந்துச்சு போயிடும். அதனால் பெண்கள் விவரமாக இருக்கணும்னா வெளி உலக விவரம் வேணும். அப்படின்னா வெளியில் போய் வேலை பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சி காணாமல் போயிடும். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியே இருக்காது. ஆக வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைக்கவே கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாக்கா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாக்கா சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது, மென்மையாக உழைக்கணும். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சினா என்ன? பொழுதுபோக்குறது. வாங்க ஒன்று விளையாடலாம், பாடலாம், ஆடலாம், கவிதை எழுதலாம், கதை சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை தேவை. அடிமைகள் போல் வீட்டில் உட்காந்து முரட்டுத்தனமாக வேலை பார்த்தா அந்த பெண்களால் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அவங்க ஒரு வேலையை செய்கிற மனநிலையோடு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அதனால் மற்றவங்களையும் அவங்க மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் ஹாயாக ஒரு பாட்டு பாடிட்டுருக்கிறாரு, ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருக்காரு, மொபைல் ஃபோனை பார்த்து பொழுது போக்கிட்டுருக்காருன்னா உங்களுக்கு கோபம் வரும். யாராவது ஒருத்தர் வேலை செய்யாமல் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வேலையை செய்ய மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதில் படுத்து தூங்குறாரு, சும்மா இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு கோபம் வரும். அதே மாதிரி தான் பெண்கள் வீட்டுக்குள்ளே முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறாங்கல்ல, வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தேவையான சமைக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு வீட்டில் உள்ள மற்றவங்க பிள்ளைங்களை பார்த்தாலும் சரி, கணவனை பார்த்தாலும் சும்மா இருக்கும்போது அவங்களுக்கு கோபம் வரும். அல்லது மென்மையாக அவங்க ஏதாவது ஒன்று ஜாலியாக இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது பெண்களுக்கு. அப்போ ஏதாவது குறை சொல்லுவாங்க. வீட்டில் மகிழ்ச்சி போயிடும். வீட்டில் இருக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி என்பது போய்விடும். அதனால் வீட்டில் வந்து மென்மையாக இருக்க பழகணும். எல்லா வேலைகளையும் வீட்டில் வந்து எளிமையாக முடிச்சிடணும். ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு வந்துடணும். பள்ளிக்கூடத்து பாடங்களை வீட்டில் வச்சு படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துலேயே விட்டுட்டு வந்துடணும். வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கணும். ஒரு டூருக்கு போனால் எப்படி இருப்போம்? டூருக்கு போனால் என்ன பண்ணணும்? அதே மாதிரி வீட்டில் வந்து ஜாலியாக இருக்கணும். அப்படின்னா அப்படியே மென்மையான வேலைகளை செய்யணும். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணுங்கிறது இப்போ நான் சொன்னது வந்து ஒரு இயற்கை விதிமுறை. வீட்டுக்குள்ளே வந்து மென்மையான வேலைகள் தான் சொன்னேன், ரொம்ப மென்மையான வேலைகளை சொன்னேன். ஏன்னா வீடு என்பது ஓய்வு எடுப்பதற்கான ஒரு இடம். நல்ல ஓய்வு எடுப்பதற்காக தான் வீட்டுக்குள்ளே வரணும். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் குடிசையில் வசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் தனித்தனி குடிசையில் வசிப்பாங்க. குடிசைக்குள்ளே எதுக்காக போவாங்க? அங்கே உட்காந்து கதைலாம் பேசுவோம். ஒருத்தர் மட்டும் தான் அந்த அவங்கவுங்களும் ஒவ்வொருத்தர் மட்டுமே காலை நீட்டி படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடிசை. அந்த குடிசைக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தூங்குவதற்காக தான் உள்ளே போவாங்க, தூங்கும்போது தான் உள்ளே போவாங்க. அதாவது வந்து உள்ளே போனாங்கன்னா அமைதியாக ஏதாவது படுத்துட்டு ஏதாவது யோசிச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும்.
நாம் வந்து இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலை செய்கிறோம். அப்போ வந்து வீடுங்கிறது ஒரு குடிசைங்கிறது அவங்க தூங்கும்போது தான் உள்ளே போவாங்க அப்படின்னா, குடிசை என்பது அவங்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சிடும். குடிசைன்னா அது ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குடிசை என்பது எளிமையானது. ஒருத்தர் மட்டும்தான் 2 பேர் 3 பேர் வசிக்கிற மாதிரி பெரிய குடிசையெல்லாம் கட்டக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசை அவங்கவுங்களே கட்டணும். நீ பெரிய குடிசையை கட்டணும்னா இருந்தால் அது வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசையை அவங்கவுங்களே பெரிய குடிசையை கட்ட முடியாது. ஒருத்தர் மட்டும் தங்குற மாதிரி தான் குடிசை கட்ட முடியும். ஏன்னா ஒருத்தரோட குடிசையில் இன்னொருத்தர் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அப்படி ஒருத்தர் மட்டுமே இருக்கக்கூடிய குடிசையை ஒருத்தரே கட்டிடலாம். உதவிக்கு யாரையும் கூப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பிறருடைய உதவி இல்லாமலே ஒருத்தர் தன்னுடைய குடிசையை கட்டணும். அதுக்காக தான் அது வந்து எளிமையானது அப்படிங்கிற மாதிரி. எளிமைன்னா என்னென்னாக்கா, பிறர் உதவி இல்லாமல் நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். எளிமையான வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா, பிறருடைய உதவி இல்லாமல் நாம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் எளிமையான வாழ்க்கை. அப்படி செஞ்சிக்க முடியும், இருந்தாலும் ஒரு உதவியை கேட்கலாம். என்னால் பிறருடைய உதவி இல்லாமல் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, அதனால் நான் பிறருடைய உதவியை கேட்குறேங்கிறது வேறு. என்னால் என்னுடைய தேவைகளை பிறருடைய உதவி இல்லாமல் பூர்த்தி செஞ்சிக்க முடியும், இருந்தாலும் பிறர் எனக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றது வேறு. என்னுடைய தேவைகளை பிறருடைய உதவி இல்லாமல் பூர்த்தி செய்ய முடியும் போது அதுதான் அங்கே நடக்கும். மற்றவங்க எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசையை அவங்கவுங்களே உருவாக்கிப்பாங்க. ஏதோ சின்ன உதவி மற்றவங்கிட்ட இருந்து வேணால் கிடைக்கலாம், சின்ன குடிசை தான். அது மாதிரி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, உணவு உற்பத்தி செய்கிறாங்க. இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கைன்னா என்னென்னா, அவங்க வாழ போகிறது எளிமையான வாழ்க்கை. பிறருக்கு இடையூறு இல்லாத வாழ்க்கை தான், இடையூறு செய்யாத, பிறரிடமிருந்து உதவிகளை கேட்காத ஒரு வாழ்க்கை. அவரவர் தேவைகளை பெறுவதற்காக பிறரை இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை முறை தான் எளிமையான வாழ்க்கை முறை. இப்போ விவசாயம் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் கொடுத்தாச்சு, விவசாயம் பண்ணுவாங்க. அந்த விவசாயத்தை வந்து பிறருடைய உதவி இல்லாமல் செய்வாங்க. அப்படின்னா அது வந்து மென்மையான விவசாயமாக இருக்கும். ரொம்ப முரட்டுத்தனமாக கஷ்டப்பட்டு பல மணி நேரம் செலவழித்து தோட்டத்திலே இருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்திலே தினமும் 8 மணி நேரம் இருப்பாங்க. கொடுமையான அனுபவம் இல்லை, ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கெல்லாம் அது ரொம்ப கொடுமையாக தான் தெரியுது. 3 மணி நேரம் தான் தோட்டத்தை, ஒரு வேலையை வந்து ஒரு தொழிலை வந்து 3 மணி நேரம் தான் செய்யணும். 3 மணி நேரத்துக்கு மேலே நம்மெல்லாம் இன்றைக்கி 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட தொழிலில் செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா நமக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்மளாம் 10 மணி நேரம் செஞ்சிட்ருக்கோம் தொழிலை. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் கூட செய்கிறோம். வீட்டுக்கு வந்தோடனே தொழில் தான் செய்கிறோம். நேரத்தை இப்போ வந்து நான் சொல்கிறேன்ல, வீட்டில் வந்தால் மென்மையாக இருக்கணும், வீட்டில் ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் செய்யக்கூடாது, ஸ்கூல் ஒர்க்கை வீட்டில் வந்து செய்யக்கூடாது, வீடுனா ஹாயாக பொழுதுபோக்குறதுக்கு ஜாலியாக இருக்கிற ஒரு மனநிலையோடு இருக்கணும். ஒரு சுற்றுலா செல்கிற இடத்துல நம்ம எப்படி இருப்போம் அதே மாதிரியான ஒரு மனநிலை வீட்டில் இருக்கணும். வீட்டுக்கு வந்தால் ஆஃபீஸில் உள்ள வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இது வந்து இயற்கை விதிமுறை. ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அது ஒத்து வருமா? நாம் வந்து ஒரு இயற்கை விதிமுறை இப்படி தான், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இப்படியெல்லாம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு விதிமுறையை பற்றி பேசுகிறேன். அந்த விதிமுறைக்கு பொருத்தமாக நடைமுறை வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறதா? நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு தேவை. இப்போ எனக்கு இந்த விதிமுறை தெரியுது, அப்போ இது விதிமுறை தெரிஞ்சால் நான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியுமா? நான் இருக்கிற வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. என்னுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி, கொள்கைக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களும் வளைஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ எனக்கு கடவுள் இந்த சிலைகள், மதங்கள், இந்து மதம் இதில் நம்பிக்கை கிடையாது. பல வருஷமாக சின்ன வயசுலேருந்தே நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க அதை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் வந்து என்னுடைய நம்பிக்கைப்படி நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி மற்றவங்க அவங்கவுங்க நம்பிக்கைப்படி வாழ்கிறாங்க. அது மாதிரி வீட்டுக்கு வந்தால் நான் ஹாயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்க அதே மாதிரியான மனநிலையோடு இருந்தால் தான் ஜாலியாக இருப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு மென்மையாக இருப்பதற்கான ஒரு முரட்டுத்தனமாக எந்த வேலையும் செய்யாமல் மென்மையாக இருப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பு வீட்டில் வந்தால் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். கஷ்டப்பட்டு அது ஜாலியாக ஒன்றா உட்காந்து கதை பேசணும், டான்ஸ் ஆடணும், பாடணும், வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து
அப்போ இதுக்கு மற்றவங்களோட ஒத்துழைப்பு தேவை. மற்றவங்களுக்கு என்னுடைய கருத்தில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அது வித்தியாசமாக தெரியலாம். அப்படிங்கும்போது நான் மட்டுமே அந்த விஷயத்தை நான் நடைமுறைப்படுத்தி விட முடியாது. அப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்தாற் போன்று நான் அந்த இயற்கை விதிமுறையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு இயற்கை விதிமுறையை என்னால் பின்பற்ற முடியவில்லை. அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்தாற் போன்று நடைமுறையில் என்ன நடைமுறைகள்லாம் இருக்குதோ அதை தான் நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு நான் அதிக நேரம் வீட்டுக்கு வந்தாலும் என்னுடைய தொழில் எதுவோ அதைத்தான் நான் செய்கிறேன். வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இப்போ யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற அந்த இயற்கை விதிமுறையை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நடைமுறைப்படுத்தவே முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும், எது இயற்கை விதிமுறை என்பதும் தெரிஞ்சுக்கணும். அது ஏன் இந்த உலகத்தில் அந்தளவுக்கு பொருத்தமாக இல்லை, ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணும். எது உண்மை, அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் அந்த உண்மை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டு, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு வீடுனா எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஒரு குடும்பத்தில் இருந்தால் ஒரு ஓய்வு மனநிலை, மென்மையான உழைப்பு, ஜாலியாக இருக்கிற ஒரு மனநிலை, பொழுதுபோக்குகிற ஒரு மனநிலையில் இருக்கணும் தான். ஆனால் அப்படி இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம். ஏன்னா ஜாலியாக இருக்கிற ஒரு மனநிலை, ஒரு பொழுதை போக்குகிற ஒரு மனநிலை என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப அபாயம் நிறைந்தது, ஒரு போர்க்களம் போன்றது. நீங்கள் போர்க்களத்தில் எப்படி ஜாலியாக இருப்பீங்க? எந்த நேரத்துலையும் உங்களுக்கு ஆபத்து இருக்குது. ரொம்ப கடினமான வேலைகளை செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. இங்கே எந்த நேரத்துலையும் உங்களுக்கு அழிவு வரலாம், மரணம் வரலாம். அப்புறம் இது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கொண்டது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிறதுல. அது அதனால தான் இன்றைக்கி யாரும் யாருக்கூடையும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு துக்கம் இருந்த ஒரு வீட்டில் சாவு வந்துருச்சுன்னு வைங்க, சாவு விழுந்துருச்சு, ஒருத்தர் செத்து போயிட்டார், ஒரு வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டார். அந்த குடும்பத்தினர் அன்னைக்கு எப்படி இருப்பாங்க? அதிகமாக சிரித்து பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதனால்தான் இது சாவு வீடு. இப்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு சாவு வீடு. சாவு விழுந்த வீடு எப்படி இருக்குமோ அதுதான். ஏன்னா தினம் தினம் எங்கேயோ இந்த உலகத்தில் சாவு விழுந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு காரணமாக இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குது, காரணமாக இருக்குது. அதுக்கு நாமளும் காரணமாக இருக்கோம். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்குவதற்கு நாம் ஆதரவளித்து கொண்டிருக்கிறோம். நாம் காங்கிரீட் கட்டிடத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம், மின்விசிறியை பயன்படுத்துகிறோம், மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம், அரேபியாவிலிருந்து வருகிற கேஸ் எரிவாயுவை பயன்படுத்தி நாம் உணவு சமைத்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் நடக்கிற இயந்திர அறிவியல் உலக தொடர்பு, வெளிநாட்டில் உள்ள ஒரு பொருள் இங்கே ஏற்றுமதியாகி அந்த பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். நாம் ஏற்றுமதியாகிற பொருள் வெளிநாட்டுக்கு போகுது, அதை மற்றவங்க பயன்படுத்த. ஆக இந்த உலகத்தில் நடக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறைகளுக்கு இங்கே உள்ள எல்லாருமே பொறுப்பு. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தினமும் நிறைய கொடூரமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. விபத்தின் மூலமாக தினமும் அதான் ஒரு வருஷத்தில் 10 லட்சம் பேர் சாகுறாங்க உலகம் முழுக்க. அப்போ அதுக்கு நாமளும் தான் காரணம், இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் காரணம். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இயங்குவதற்கு ஆதரவளித்து கொண்டிருக்கிற, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் உள்ள அந்த பயன்களை அனுபவித்து கொண்டிருக்கிற நாமளும் தான் அதுக்கு காரணம். அப்போ நம்ம ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 10 லட்சம் பேர் சாகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம், நாம் எல்லாருமே காரணமாக இருக்கிறோம். 10 லட்சம் பேர் வெறும் விபத்துனால் மட்டும்தான் 10 லட்சம் பேர் சாகுறாங்க. நோய்களினால் இன்னும் கோடிக்கணக்கான பேர் சாகுறாங்க. 100 வயசுக்கு மேலே வாழ வேண்டியவங்க 80 வயசில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக பார்க்குறாங்க. அவங்க 80 வயசில் செத்து போகிறாங்க. 100 வயசுக்கு மேலே வாழ வேண்டியவங்க 60 வயசில் செத்து போகிறாங்க, 70 வயசில் செத்து போகிறாங்க. அப்போ அது எல்லாமே கொலை தான், அது இயற்கையான மரணமே கிடையாது. அது ஒரு கொலைன்னு தான் சொல்லணும், அல்லது ஒரு அகால மரணங்கள். அதுக்கு எல்லாருமே நாம் பொறுப்பு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டு காணாமல் சுயநலவாதிகளாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படிங்கிற இது அது உடனே நடத்திவிட முடியாது, அந்த தீர்வை உடனே பெற்றுவிட முடியாது. ஆனால் காலம் கடந்து பெற்றுவிடலாம். அது எதிர்காலத்தில் நடக்கும். அந்த தீர்வு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ அன்றைய காலத்தில் போர் நடந்தது, அப்போவும் மக்கள் அதை கேட்டு, அன்றைக்கி அந்த நாட்டில் போரினால் 1000 பேர் செத்தான், இந்த நாட்டில் எத்தனாயிரம் பேர் செத்தாங்க, எல்லா செய்தியும் கேட்டாங்க.
கேட்டுட்டு அன்னைய வாழ்க்கையில் அவங்க கடந்து போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் கவலை இருந்திருக்கும். அந்த கவலையோட பலன் எப்போ கிடைக்குதுன்னா இன்றைக்கி நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அன்றைக்கி அவங்க என்னடா இந்த கொடூரமான சம்பவங்களெல்லாம் கேட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்களே, அப்போ மக்கள் சுயநலவாதிகளா, மனித உயிர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகளா அன்னைக்கு உள்ளவங்க கேட்டிருப்பாங்க. ஆனால் மனித உயிர்கள் சுயநலவாதிகள் அல்ல. மாற்றங்கள் உடனே ஏற்படாது. ஒரு 50 வருஷம் கழித்து அல்லது ஒரு 30 வருஷம் கழித்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்தின் பலனாக இன்று உலகில் பெரும்பாலான நாடுகளில் போர்கள் நடைபெறவில்லை. போரினால் ஏற்படுகிற அந்த மரணங்கள் இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கி நாம் வருத்தப்படணும். இன்றைக்கி நாம் எதெல்லாம் பற்றி வருத்தப்படுறோம்? இன்றைக்கி விபத்துனால் எத்தனை பேர் சாகுறாங்களே, நம்ம இன்றைக்கி வருத்தப்படுறோம்ல. அப்புறம் உணவு, கலப்படமான உணவுகளை சாப்பிட்டு, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட்டு நிறைய பேர் நோய் செத்து போகிறாங்களேன்னு நம்ம இன்றைக்கி வருத்தப்படுறோம்ல. இந்த வருத்தத்திற்கான பலனை இன்னும் 20-30 வருஷம் கழித்து நாம் அனுபவிப்போம். அதாவது இந்த விபத்துகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அந்த வருத்தம் தான், அந்த கவலை தான், இந்த விபத்துகளே இல்லாத, மோட்டார் வாகன விபத்துகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழப்போகிறோம் என்பதற்கு இன்றைக்கு நாம் படுகிற கவலை தான் காரணமாக இருக்க போகிறது. இப்போ அன்றைக்கி நம்ம போரில் நிறைய பேர் செத்தாங்க. அப்போது யார் வேணாலும் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அன்னைக்கு உலகம் முழுக்க போர் நடந்துகிட்டு இருந்து யார் வேணாலும் அந்த போரில் சாவாங்க. அப்போ பயந்துக்கிட்டேவும் வாழ்ந்தாங்க, கவலையிலையும் வாழ்ந்தாங்க, இதுக்கு ஏதாவது விடிவு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கான விடிவு கிடச்சிருச்சு. அந்த கவலைக்கான பலன் இன்றைக்கி நான் அனுபவிச்சிட்ருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி நாம் எதெல்லாம் பற்றி கவலைப்படுறோம்? நோயை பற்றி கவலைப்படுறோம், விபத்தினால் ஏற்படுகிற உயிர் பலிகளை பற்றி கவலைப்படுறோம், பயப்படுறோம். நமக்கு நோய் வந்துடக்கூடாது நாம் பயப்படுறோம். நம்மளுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, யாருக்கு வேணாலும் வரும் போலுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். யாருக்கு வேணாலும் விபத்துகள் நடக்கலாம். ரோட்டில் போகும்போது பார்த்து போகணும். சீக்கிரம் ரோட்டில் அதிக நேரம் ரோட்டில் நேரத்தை செலவழிக்கணும். சீக்கிரம் வீடு போய் சேர்ந்துடணும். தேவையில்லாமல் அங்கங்கன்னு சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கவலைப்படுறோம்ல. இந்த கவலையோட பலன் இன்றைக்கே கிடைக்காது. இன்னும் 20-30 வருஷத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 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 உலகத்தில் அப்புறம் நோய், ஐயோ அது இவன் ஒரு கடையில் உணவு வச்சுக்கிறான், இவன் எதில் தயாரிக்கான்னு தெரியலையே, இவன் தயாரிக்கிற டால்டா சேர்க்குறானா, நெய்யை சேர்க்குறானா, கண்டிப்பாக டால்டாவை தான் சேர்ப்பாங்க, அநியாயத்துக்கு கலப்படம் பண்ணுறாங்களே அப்படின்னு கவலையோடு வேறு வழி இல்லாமல் அந்த உணவில் சாப்பிடுவாங்க. இவன் பொரிக்கிற அந்த சமோசா எண்ணெய், பஜ்ஜி எண்ணெய்லாம் எத்தனை நாள் அது பழசான எண்ணெயோ தெரியலையே, கவலைப்பட்டுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் அந்த கவலையோட பலன் உடனே கிடைக்காது, எதிர்காலத்தில் கிடைக்கும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காது, நோய்கள் இருக்காது. அப்போ இன்றைக்கி நோய்களை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம், விபத்துகளை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம். இதெல்லாம் இப்போ எதிர்காலத்தில் இல்லாமல் போக போகுதுன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்கிறேன், 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்து போய்விடும். நமது கவலைகள் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து போய்விடும். இன்றைக்கி நம்ம அணு உலைகளை பற்றி கவலைப்படுறோம். ஐயோ ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எத்தனை பேர் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு நம்ம பயப்படுறோம், போராடுறோம். அப்போ இதற்கான பலன் இப்போ கிடைக்காது. 2040க்கு அப்புறம் ஒட்டுமொத்த பலனும் கிடச்சிரும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது கவலையின் வடிவம், பெருந்துன்பத்தின் வடிவம். அது அழியும் போது நமக்கான பெருங்கவலைகள்லாம் முடிஞ்சு போயிடும். பெரிய துன்பமெல்லாம் அதோட முடிவுக்கு வந்துடும். அதோட முடிவுக்கு வந்துடுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அணு உலைகளெல்லாம் பத்திரமா மூடணும், அணு ஆயுதங்களை, அணு குண்டுகளை செயலிழக்க வைக்கணும். மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போ காங்கிரீட் கட்டடங்களை இடிக்கணும். இந்த காங்கிரீட் கட்டடங்களை இடித்தாதான் இந்த நிலங்களை நம்ம பயன்படுத்த முடியும். காங்கிரீட் கட்டடங்களை இடிக்கலாம், ஈஸியாக இடிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கட்டுறது தான் கஷ்டம். இதை கட்டுறதுக்கு, இதை எழுப்புறதுக்கு, இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு நமக்கு ஒரு 250 வருஷம் ஆகிப்போச்சு இன்றைக்கி. ஆனால் இதை அழிப்பதற்கு அதை அந்த பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிக்கிறாங்களே வெடி வச்சு, அதே மாதிரி வெடி வச்சு ஒரு நிமிஷத்தில் இடிச்சிட்டு போயிடலாம். எல்லாத்தையுமே ஈஸியாக இடித்து தரமட்டமாக்கி அப்படியே புல்டோசர் ஃபுல்லாக அள்ளி போட்டு, லாரியில் அள்ளி போட்டு வெளியே எங்கேயாவது கொட்டி கடற்கரையில் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கொட்டிடலாம். இதில் சொல்ல வந்தானே, கடற்கரையில் நம்ம தடுப்பு சுவர் கட்டணும். ஏன்னா
கடற்கரை வந்து கடல் நீர் வந்து அதன் பரப்பளவு கடல் விரிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதனால் கடற்கரையில் வந்து கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் நீர் வந்து மக்கள் வசிப்பிடத்திற்கு வந்து விடக்கூடாது எதிர்காலத்தில். அதனால் இப்போ நம்மளால் வந்து கரைகளை ஏற்படுத்த முடியும். பெரிய பெரிய கற்களை கடற்கரையில் போட்டு அந்த கடல் பரப்பு அதிகமாகாத அளவுக்கு பாதுகாத்துக்க முடியும். அதெல்லாம் பண்ணணும். இப்படி நிறைய கடமைகள் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட கனரக வாகனங்கள் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, ஏதாவது எளிதாக செய்ய முடிகிற அந்த திறமை எல்லாமே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒரு 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை கொஞ்சம் பாதுகாப்பாக மாற்றணும். கடற்கரை விரிந்து கொண்டே போகுது. கடற்கரை கடற்பரப்பு அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணோன்னா, கடற்கரை தோறும் பெரிய பாறாங்கற்களை போட்டு ஒரு கரைகளை எழுப்பணும். அதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஏன்னா எதிர்கால உலகை நாம் எப்படி எதிர்கொள்வது? அப்படியே விட்டுட்டு ஓட முடியாது. இந்த கட்டிடங்களெல்லாம் இடிச்சாகணும். அதுக்கெல்லாம் எப்படி மக்கள் சம்மதிப்பாங்க? இப்போது எனக்கு புரியுது. நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன்னா நான் சொல்கிற காரணத்துக்காக வீடை இடிக்க வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா, நான் சொல்கிற காரணத்துக்காக, அதாவது இயந்திர அறிவியல் உலகம் இந்த காங்கிரீட் காடுகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. புதிய உலகை உருவாக்க வேண்டும். அதற்காக என்னுடைய வீடை இடிக்கிறதா நான் சம்மதிப்பேன். எனக்கு புரியுது. எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாருமே அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகை வந்து அழிக்கிறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி தான். ஆனால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரி மாற்றம் வரப்போகுது. அப்போது மக்களை புரிய வைக்கணும், மிகப்பெரிய அளவில் புரிய வைக்கணும். அதற்கு மிகப்பெரிய முன்னெடுப்புகளை நம்ம எடுக்கணும். புரிய வைப்பதற்காக நிறைய முயற்சிகளை செய்யணும். எதிர்கால உலகம் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு நம்ப வைக்கணும். அந்த உண்மையை அவர்களுக்கு புரிய வச்சாதான் அவங்க அதை ஏற்றுக்க வச்சாதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இந்த காங்கிரீட் கட்டடங்கள் இதெல்லாம் இடிக்கணும். எது நாம் இடிக்கலைனாலும் 2040 பிறகு இது செயலிழந்த பிறகு தானாகவே இடிஞ்சு போயிடும். இதை பராமரிக்க முடியாது. இப்போ தொடர்ந்து பராமரித்தா தான் எந்த ஒரு கட்டிடமும் உறுதியாக நிற்கும். நாம் வந்து இதை விட்டுட்டு போயிடுவோம். 100 மாடி கட்டிடங்கள் இதிலெல்லாம் யாரும் மக்கள் வசிக்க மாட்டாங்க. ஏன்னா வசிப்பதற்கு தண்ணீர் தேவை. உயரமான கட்டிடங்களில் வசிப்பதற்கு உங்களுக்கு தண்ணீர் தேவை. தண்ணீரை வந்து மேல் மாடிக்கு கொண்டு வரணும், முதல் மாடிக்கு 2வது மாடிக்கு தண்ணீரை கொண்டு வரணும் அப்படின்னா தண்ணீரை ஏற்றுவதற்கு மின் மோட்டார்கள் தேவை, மின்சாரம் தேவை. மின்சார உற்பத்தியே நின்று போய்விடும் 2040 பிறகு. அப்போ நீங்கள் எப்படி அடுக்குமாடி குடியிருப்புகளில் நீங்கள் வசிப்பீங்க? எல்லா வீடும் காலியாக தான் இருக்கும். ஆனால் எந்த வீட்லேயும் நீங்கள் வசிக்க மாட்டீங்க. உயரமான கட்டிடங்கள் வேணால் நைட்டு வேணால் போய் தங்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த பகுதியில் தான் வசிக்கிறீர்களா? உங்கள் விளைநிலம் அங்கு பக்கத்தில் இருக்கிறதா என்பது இப்போ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே சமவெளியை நோக்கி போயிடுவாங்க. ஒன்று சென்னையில் உள்ள கட்டிடங்களை இடித்து அதை வந்து விளைநிலமாக மாற்றணும். அதில் அந்த கட்டிட இடுபாடுகளை அகற்றிவிட்டு அதை விளைநிலமாக மாற்றணும். அப்படி மாற்றாத போது சென்னையில் யாரும் வசிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தினமும் சாப்பிட்றதுக்கு உணவு வேணும். அதை வந்து விவசாயத்தின் மூலமாக தான் உற்பத்தி செய்யணும். அப்போ விவசாய நிலங்கள் தேவை. சென்னையில் எங்கேயுமே விவசாய நிலங்கள் இல்லை. எல்லாமே காங்கிரீட் காடுகளாக மாறிவிட்டது, காங்கிரீட் கட்டடங்களாக இருக்கிறது. அப்போ அந்த காங்கிரீட் கட்டடங்களை இடித்து அதில் உள்ள இடிபாடுகளை அகற்றி அதை விளைநிலங்களாக மாற்றணும். அப்போ தான் நீங்கள் சென்னையில் வசிக்க முடியும். அப்போது இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஏன்னா இது வந்து போர்க்களம், இது ஒரு சாவு வீடு. இங்கே தினம் சாவு விழுந்துக்கிட்டே இருக்குது. சாவு விழுவதற்கு நாம் அனைவரும் காரணமாக இருக்கிறோம். இங்கே நிறைய சாவு விழுவதற்கு நாமெல்லாம் காரணமாக இருக்கோம். நிறைய வழியில் நோய்கள் மூலமாக, விபத்தின் மூலமாக வருடத்திற்கு கோடிக்கணக்கானவர் செத்துக்கிட்டு இருக்காங்க. நோய்கள் மூலமாக, உணவுகள் மூலமாக, தவறான உணவுகள் மூலமாக, சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயாரிக்கப்படுகிற தவறான உணவுகள் மூலமாக கோடிக்கணக்கான பேர் உலகம் முழுக்க செத்துட்ருக்காங்க. அதாவது உடனே இல்லை, கொஞ்சம் இது ஸ்லோ பாய்சன். இது வந்து ஸ்லோ பாய்சன். அப்புறம் அதனால் நோய் வந்து சாவுறாங்க.
தவறான உணவு பழக்கத்தினால. மது அருந்துவதால், சிகரெட் புகைப்பதால் ஏற்படுகிற சாவுகள், மோட்டார் வாகன விபத்துகள், இப்படி பல்வேறு வழிகளில் பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசுபாடு, இப்படி பல்வேறு வழிகளில் ஒரு கோடி பேருக்கு மேலே உலகம் முழுக்க செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் நாம் எல்லாருமே தான் காரணம். அந்த குற்ற உணர்வு நமக்கு இருக்குது. இப்படி சாவு ஒரு கோடி பேர் அநியாயமாக செத்து போகிறாங்க. அப்போ இது ஒரு சாவு வீடு தானே. அதனால தான் நம்ம துக்கம் அனுசரிச்சிட்ருக்கோம். நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுங்க. அதனால தான் ஒருத்தர் பேச மாட்டேங்கிறோம். நம்ம சும்மா தவிர்க்க முடியாதவைகளை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஏன் தனியாக இருக்கிறோம், தனியாக இருக்க விரும்புகிறோம், ஏன் சிரிக்க மாட்டேங்கிறோம் அதிகமாக? காரணம் என்னென்னா, நாம் எல்லாருமே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறோம். நாம் எல்லாருமே குற்றவாளிகளாக இருக்கிறோம். இது ஒரு சாவு வீடு. இந்த உலகம் சாவு வீட்டில் எப்படி நம்ம சிரிச்சிக்கிட்டு இருக்க முடியும்? அப்படியே நம்ம சிரித்தா அதோட அர்த்தம் என்னென்னா, சாவு வீட்டில் நம்ம சிரிக்கிறோன்னு அர்த்தம். சாவு வீட்டில் சிரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்ம சிரிக்கிறோன்னா அதான் அர்த்தம். சிரிக்கலைன்னாலும் அதான் அர்த்தம். சாவு வீட்டில் எப்படி சிரிப்பாங்க? எல்லோரும் துக்கமாக இருக்காங்க, எப்படி சிரிப்பாங்க? எப்படி சிரிப்பு வரும்? சாவு வீட்லேயும் ஒருத்தர் சிரிக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, சாவு வீட்டில் கூட அவர் சிரிக்கிறாருப்பா அப்படின்னு தான். அதனால தான் நம்ம இப்போல்லாம் துக்கம் அனுசரிச்சிட்ருக்கோம். எந்த நேரத்துலையும் அந்த சாவு நமக்கும் வரலாம். அந்த பயத்தில் வேறு இருக்கிறோம். ரோட்டுக்கு போகிறோம், நம்ம கெட்ட நேரம், நம்ம ஓரமாக போவோம், நம்ம மேலே மோதிட்டு போயிடுவாங்க. ஆக இப்படி இந்த பயத்துலேயும், உயிர் பயத்துலேயும் இருக்கும், மரண பயத்துலேயும் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் கடவுள் ஏன் இந்த மாதிரி சிலைகளை நோக்கி, பொய்யான கடவுளை நோக்கி மக்கள் போகிறாங்கன்னா, மனித உயிர்கள் தானே கடவுள். அப்பா அம்மா கடவுள், இந்த காற்று, நீர், உணவு, இதெல்லாம் கடவுள். எது இல்லைன்னா நாம் இல்லையோ அது எல்லாமே கடவுள். அப்போ மனித உயிர்கள் ஏன் அல்லாஹ், இயேசு, ராமன், புத்தர், இவங்கள போய் ஏன் கடவுளாக வணங்குறாங்க அப்படின்னா, இன்றைய உலகம் யாரால் உருவாக்கப்பட்டது? மனித உயிர்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைய மனித உயிர்களின் துன்பத்துக்கு யார் காரணம்? மனித உயிர்கள் தான் காரணம், மக்கள் தான் காரணம். அப்போ இவங்க கடவுளாக இருக்க முடியாது, இவங்க தான் சாத்தான்கள். அப்போ கடவுள்னால் வேறு எங்கேயோ தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கடவுளை வேறு எங்கேயோ தேடுறாங்க, மரண பயத்தோடு தேடுறாங்க. அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கணும், பொழுதுபோக்குற வேலைகளை செய்யணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது விதிமுறை. அந்த விதிமுறையை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த நேரமும் தொழில் அதைத்தான் செய்யணும். அதுதான் இப்போ உள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை. எந்த நேரமும் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத விட செய்யணும்னு நினைக்கணும். அப்போ தான் அதை செய்ய முடியும். அதை செய்கிறதே பெரிய கஷ்டம். எந்த நேரமும் நம்ம தொழிலை செய்கிறது தான் நம்முடைய தொழில். எதுவோ அதை பற்றி சிந்திப்பதும், அதை செய்து கொண்டே இருப்பதும் தான். பணத்தை சம்பாதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலக நடைமுறை. அந்த உலக நடைமுறைக்குள் தான் நாம் நம்மையும் திணித்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான நடைமுறை. அதுவும் தப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த தவறு தான் இங்கே சரியாக இருக்குது. தவறான நடைமுறை தான். மகிழ்ச்சியாக வாழணும் தான், ஆனால் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. இது சாவு வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எங்கே போனாலும், வீட்டில் போனாலும் தொழில், ஆஃபீஸ்க்கு போனாலும் தொழில், பணம் சம்பாதிக்கணும் நிறையா. வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு வேலைக்காரங்களை வச்சுக்க வேண்டியதான். இதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்குது. இப்போ நான் சொல்கிற கருத்து, வீட்டில் உள்ள வேலைகளை செய்யக்கூடாது, வீட்டில் உள்ள வேலைகளை வேலைக்காரங்களை வச்சு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது விதிமுறை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தில் நான் என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன், துணியை துவைச்சிக்கிறேன், அல்லது என்னுடைய வீட்டை நான் தூய்மை செஞ்சுக்கிறேன், உணவை நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னா, அதுக்காகவே நான் தினமும் 2-3 மணி நேரம் செலவழிக்கணும். அப்போது எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தில் ஒரு 3 மணி நேரம் அது வேறு ஒரு வேலைக்காக செலவழிக்கப்படுகிறது. அப்போது அந்த நேரத்தை நான் மிச்சப்படுத்துறது மூலமாக, வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறது மூலமாக நான் அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய லட்சியத்திற்காக அந்த நேரத்தை செலவழிக்கிறேன்.
இது வந்து தப்பு தான். ஆனால் அதுதான் இந்த உலக நடைமுறையாக இருக்குது. ஆக எனக்கு சரியானது எதுன்னு தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் எது பின்பற்றப்படுகிறதோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த உலகத்தோடு ஒட்டி நான் போகிறேன். ஆனால் நான் இதை விரும்பலைனாலும் இது எனக்கு திணிக்கப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம மீது திணிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் மட்டும் விரும்பலை, எல்லாருமே விரும்பலை தான், விரும்பாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இயந்திர அறிவியல் உலகம் நினச்சி இதை வந்து யாராவது பெருமையாக சொல்லுவாங்களா? எவ்வளோ முன்னேறிட்டோம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்புறம் இப்போல்லாம் எல்லாருமே வந்து நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க, எதிர்மறையாக தான் சொல்கிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை பற்றி எதிர்மறையாக தான் பேசிகிட்ருக்காங்க. என்னடா வாழ்க்கை இது, சலிச்சுக்கிறாங்க, சபிக்கிறாங்க. தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோம்டா இந்த உலகத்தில். காடுகள்லேயே வாழ்ந்துருக்கலாம், கிராமத்துலேயே வாழ்ந்துருக்கலாம். கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக வாழ்ந்தோம். இப்போ பாரு, மெஷின் லைஃப், ஒன்றுமே இல்லை, வெறுப்பாக இருக்குது. எல்லோரும் புலம்புறாங்க, புலம்ப விட்டுட்டாங்க உங்களுக்கு. யாராவது இதை வந்து பெருமையாக நினைக்கிறாங்களா? இத்தனையும் விண்வெளிக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, எல்லாம் வெறுப்பாக பார்க்குறாங்க. ஏடா இவன் வேறு கடுப்பு கிளப்பிட்டு விண்வெளிக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, அடப்போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாருமே இதுக்கு வந்து இங்கே மகிழ்ச்சியாகவே இல்லை. இங்கே உள்ள நடைமுறைகளை வந்து வேண்டா வெறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு வராதா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா அப்படின்னு ஏங்குறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலக துன்பங்களுக்கு ஒரு முடிவு வராதா? மீண்டும் நாம் கிராமத்திற்கு சென்று விட வேண்டாமா? பழைய அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடாதா? அந்த சந்தோஷம், குடும்பமாக ஒன்றா இருந்தோமே அந்த சந்தோஷம், எளிமையாக வாழ்ந்தோமே கிராமங்களில், அந்த சந்தோஷம் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏங்குறாங்க. அந்த ஏக்கத்திற்கு தான் பதில் கிடைக்குது, அந்த ஏக்கத்திற்கு தீர்வு கிடைக்குது. என்னென்னா 2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சு போயிடும், செயலிழந்து போயிடும். கவலைகளுக்கு, நம்முடைய புலம்பல்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம புலம்புறோம், நம்ம தானே இதெல்லாம் உருவாக்குறோம். இயந்திர அறிவியல் உலகம் நாம் தான் உருவாக்குறோம். ஒரு நம்பிக்கை வச்சு உருவாக்குறோம், மகிழ்ச்சியாக இருப்போம், இப்படி ஒரு உலகம் உருவாக்குனா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் அதை உருவாக்கி முடிக்கும்போது தான் இங்கே மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே புலம்புறாங்க, எல்லாருமே சபிக்கிறாங்க. என்னடா இது வாழ்க்கை, எப்பா பாரு பிசி, ஒரு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியல, நல்லா தூங்க முடியல. எல்லாம் இருக்குது, காங்கிரீட் கட்டடம் இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, தூங்குறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, தூங்க விட மாட்டேங்கிறது. அப்போ அந்த மாதிரி நம்மளை வந்து வாழ விடாமல் செஞ்சிகிட்ருக்கு. நிம்மதியாக தூங்க முடியல, மகிழ்ச்சியாகவும் வாழ முடியல, நிம்மதியாக தூங்கவும் முடியல. ஆனால் ரொம்ப நேரம் உழைக்க சொல்லுது, தொழிலில் தான் உழைக்க சொல்லுது. தொழிலுக்காக தினமும் 18 மணி நேரம் உழைக்க சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. இதுக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு ஏங்கும்போது தான் அதற்கான முடிவு தான் 2040 வந்துடுது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போய்விடும். அப்போது ஏன்னா இந்த உலகத்தை நாம் தான் உருவாக்குறோம். அப்போ நாமளே புலம்புறோம் அப்படின்னா அப்போ இந்த தீர்வு நம்ம கிடச்சி தானே தீரும். யாரோ ஒருத்தர் உருவாக்கலையே, யாரோ ஒருத்தர் ஒன்றும் இங்கே உருவாக்கலையே, நாம் தானே உருவாக்கணும். அப்போ நாம் வந்து ஒரு நம்பிக்கையோடு உருவாக்கணும், பெருமையோடு உருவாக்கணும். அப்புறம் பார்த்தா இப்போ எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்தை உருவாக்குன எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்போ நமக்கே அந்த தீர்வு ஈஸியாக கிடச்சிரும். நம்மளாலே அந்த தீர்வு நமக்கு கிடச்சிரும். நம்ம கையில் தான் இருக்குது. இதை உருவாக்கியதும் நாம் தான், இதை அழிக்க போகிறதும் நாம் தான், இதை அழிய போகிறதுக்கு காரணமாக இருக்க போகிறதும் நாம் தான். ஏன்னா நம்ம இதை விரும்பலை. அந்த விருப்பமின்மை இருக்குல்ல, விரும்பாமல் நம்ம ஒரு வேலையை செய்வோமா? விரும்பி தான் ஒரு வேலையை செய்வோம், விரும்பி தான் அந்த உலகத்தை உருவாக்கணும். இப்போ விரும்பலை, இப்போ நமக்கு இது பிடிக்கல, பிடிச்சி தான் இது நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் இந்த உலகத்தை உருவாக்கணும். ஆனால் உருவாக்கின பிறகு தான் தெரியுது இது நமக்கு பிடிக்கவே இல்லை, இது இந்த வாழ்க்கை நமக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு வேலை என்ன ஆகும்? தொடர்ந்து செய்ய மாட்டோம். அப்போ அது நாம் செய்வோம். நம்முடைய பின்னாடி வராங்கள்ல சின்ன பசங்க, நம்முடைய இளைய தலைமுறையினர், அவங்க நம்மளை கவனிப்பாங்க. நம்முடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய இயக்கங்களை அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள்.
நாம் வாழ முடியாத அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டுவார். அதான் இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ இன்றைக்கி இளைய தலைமுறையினர் என்ன பண்ணுறாங்க, நல்லா காதல் பண்ணுறாங்க, சுதந்திரம் இருக்குது, காதல் சுதந்திரம், ஆண் பெண் சுதந்திரம், ஜாலியாக இருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. அதெல்லாம் நம்முடைய இயக்கங்கள் தான். நம்மளால் வாழ முடியாத வாழ்க்கையை தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. நம்முடைய வீக்னஸ் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய நிறைவேறாத ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்களா, அவங்க நம்மளை பார்த்து அப்போ அது மாதிரி நம்மக்கிட்ட வரவேற்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழ்க்கையை, நம்மளால் முடியாத வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. அப்படி தான் அவங்க வரவேற்பை பெறுவாங்க. இப்போது போரிடாமல் வாழணுமே, 50 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, போரிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆசை, போரிட்டுட்டு இருந்த அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அந்த போர் இல்லாத ஒரு உலகத்தில் வாழணும்னு ஆசை. அப்போ இருந்த இளைய தலைமுறையினர் என்ன, அவங்கள பார்த்து அந்த அப்போ இருந்த பெரியவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, அந்த பெரியவங்க போரிட்டுட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்து இவங்களுடைய ஆசை என்னவாக இருக்குன்னா, சண்டை போடாமல் வாழணும், போர் இல்லாமல் வாழணும், அப்படி ஒரு வாழ்க்கையை இவங்க எதிர்பார்க்குறாங்க, அமைதியான வாழ்க்கையை எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு இப்போ நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறோம். பிள்ளைகள் என்னென்னா, பெற்றோர்களுடைய பலவீனம் என்ன, அவங்களால முடியாதது எது, அதைத்தான் செய்வாங்க. பெற்றோர்களால் முடியாததான் இவங்க பிள்ளைகள் செய்வாங்க. பெற்றோர்களால் செஞ்ச விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. பெற்றோர்களை வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் பிள்ளைகளோட நோக்கம். அப்போது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோர்களை ஆராய்வாங்க. பெற்றோர்களால் எது முடியலை, எது அவங்களுக்கு கஷ்டமான விஷயம், அந்த விஷயத்த நாம் செஞ்சு அவங்ககிட்டேருந்து வரவேற்பு பெறணும். அதுதான் பிள்ளைகளோட நோக்கமாக இருக்கும். அப்போ இளைய தலைமுறையினர் இன்றைய வாழ்க்கை முறை நமது ஏக்கங்களாகவும் ஆசைகளாகவும் இருந்திருக்கிறது கடந்த காலங்களில். அதைத்தான் இன்றைய வாழ்க்கையில் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள்.